லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல அபி கதவை திறக்க போறா. ஷாக் அடிச்சு தூக்கி அடிக்க போகுது. சாக போறா. அபி! ஐயோ! அத்தை என்னாச்சு? அத்தை என்னாச்சு அத்தை? பார்த்து வர வேண்டியதானே. சாக போறப்ப கூட அபிய நிம்மதியா சாக விட மாட்டா போல இருக்கு இந்த சீதா. ஒண்ணும் இல்லம்மா, கால் தடுமாறிடுச்சு. அப்படியே உட்கார்ந்துட்டேன். நீ இப்ப கதவு தரமா, நான் மெல்ல எந்திரிச்சு வரேன். இல்ல அத்தை, வாங்க நானே உங்களை அழைச்சிட்டு போறேன். வேண்டாம் அபி, டைம் ஆயிட்டு இருக்கு. நீ சீக்கிரமா விளக்கேத்தன, கதவு தர போ. நான் வரேம்மா. அத்தை எழுந்துறீங்க, அத்தை எழுந்துறீங்க, நானே கூட்டிட்டு போறேன். வாங்க பாத்து. நீ போ அபி, சீக்கிரம் கதவு தர போ. என்னாச்சு அபி? அத்தை உள்ள லாக் பண்ணிருக்க அத்தை. லாக் ஆயிருக்கா? ஐயோ, டைம் வேற ஆயிட்டே இருக்கா அபி. அதுங்க ரெண்டு உள்ளதானே இருக்கும். காலிங் பெல் அடி. அத்தை கரண்ட் இல்லன்னு நினைக்கிறேன், சவுண்டே கேட்கல. என்ன ஸ்ரீஜா இது? இன்னுமா கதவுல கை வைக்கிறா இவ? இல்ல அவ அலறது எனக்கு தான் கேட்கலையா? ஷோ அம்மா, எனக்கும் தாமா கேட்கல. ஓ, உனக்கும் போச்சா? மா சும்மா இரு. என்னாச்சு? அவளுக்கு எதுவும் ஆகல போல இருக்கு. வா போய் பார்க்கலாம். வாமா. சரி வா. என்ன அபி, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஏ ஸ்ரீஜா, அவளுக்கு நேரம் நல்லா இருக்குமா? கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. இதனால ஒண்ணும் இல்லடி. நம்ம கதவை திறந்தாதானே அவ உள்ள வந்து விளக்கேத்துவா. பாயிண்ட். தட்டி தட்டியே சாகட்டும். நம்ம ரூம்ல வெயிட் பண்ணுவோம். சரி. அம்மா ஒரு நிமிஷம். என்ன ஸ்ரீஜா? டைம் ஆயிடுச்சு, நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். கதவு திறங்க. என்ன பண்றீங்க? ஸ்ரீஜா, உள்ள யார் இருக்காங்க? திறங்களே கதவை. திறக்க மாட்டேங்கிறாங்க. அபி அப்படி சொல்லாதம்மா, ஏதாவது பண்ணு. நேரம் வேற நெருங்கிட்டே இருக்கு. ஜோசியர் சொன்ன மாதிரி 6 மணிக்கு முன்னவும் ஏத்தக்கூடாது, 6 மணிக்கு பின்னாலே ஏத்தக்கூடாது. சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு ஏத்தணுமா?
கடவுளே, அங்க என் பையன் சஞ்சய் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான். இவ 2வது தடவை தீபம் ஏத்த முடியாம என் மருமக வேற தவிக்கிறா. தீபத்தை ஏத்தலன்னா அபி உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லிருக்காரே. கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? அந்த 6 நாளுக்குள்ள அபிக்கு மரண நிச்சயம். சரியா மாலை 6 மணிக்கு நெய் தீபத்தை ஏத்தி வழிபடணும். இங்க பாரு அபி, உன் புருஷ உயிர் உன் கையில தான் இருக்கு. சஞ்சீவ காப்பாத்தணும்னா நீ எப்படியாவது தீபத்தை ஏத்தி ஆகணும். ஏதாவது பண்ணு அபி. அபி நில்ல அபி, எங்க போற? நான் பின்பக்கமா போய் பாத்ரூம் ஜன்னல் வழியா உள்ள இறங்கி வந்து நான் கதவை திறக்கிறேன் அத்தை. என்ன ஸ்ரீஜா, கதவு தட்டுற சத்தம் நின்னுடுச்சு. அதாம்மா எனக்கும் புரியல. ஸ்ரீஜா, மணி 6 இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம கதவை திறக்காம அபியால தீபம் ஏத்த முடியாது. அபியை நம்ம ஆளை வச்சு காலி பண்ணிட்டு தீபம் ஏத்தாததுனாலதான் அபி செத்துட்டான்னு கதையை கட்டுனா நம்ம லூசு குடும்பம் அதை அப்படியே நம்பிடும். அம்மா, எப்படியும் கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்ப அவ கை வச்சாலும் சாக மாட்டா. நீ போய் அந்த ஒயரை கழட்டி வை. ஐயோ, நான் கைய வைக்கும் போது கரெக்டா கரண்ட் வந்துருச்சுன்னா? கரண்ட் வந்தாலும் ஒண்ணுமே ஆகாதுமா. அது வராது. அப்படியே வந்து நீ போனாலும் பரவாயில்ல. என்னடி சொல்ற? ஐயோ அம்மா, நீ கதவை திறந்து வெளியே போனாலும் பரவாயில்லன்னு சொன்ன. போ ஸ்ரீஜா, நீயே போடி. மா போமா. ஷோமா போமா, சீக்கிரம் போ. ஸ்ரீஜா போமா. ஸ்ரீஜா, என்னம்மா? இன்னொரு வாட்டி யோசிடி. அம்மா இல்லாம என்னடி பண்ணுவ? மரியாதையே தொறமா. சரி ஸ்ரீஜா. ஐயோ அம்மா, ஒன்னும் ஆகாது. ஏடாத. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். அப்பா, அப்பாடி, நான் தப்பிச்சண்டி. இல்லனா சின்ன வயசுலயே நான் பொட்டுன்னு போயிருப்பேன். சின்ன வயசு? உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது நான் சின்ன வயசுதான். தள்ளுங்க. ஐயோ, அபி, டைம் ஆயிடுச்சு. நீ போய் சீக்கிரம் விளக்கேத்த. சரிங்க அத்தை. யார் கதவை சாத்துனா? இது கதவை சாத்திட்டு 2 பேரும் தரையில என்ன தேடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அறிவே இல்லையா?
எங்க விளக்க காணோம்? என்ன அபி, என்ன தேடிட்டு இருக்க? அத்தை, விளக்க காணோம் அத்தை. அபி, எப்படியாவது உள்ள வந்து விளக்கேத்து பாப்பான்னு தெரியும். அதனாலதான் அப்பவே விளக்கு மறைச்சு வச்சுட்டேன். என்ன அபி சொல்ற? விளக்க காணுமா? ஆமா அத்தை. பூஜை அறை முழுக்க நல்லா தேடி பார்த்துட்டேன். விளக்க எங்கேயும் காணோம். இப்ப மட்டும் அபி விளக்கு ஏத்தலனா அபி உயிரை காப்பாத்த முடியாதே. ஐயோ, அபி 6 மணி ஆக இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ம். ஏதாவது பண்ணி தீபத்தை ஏத்துமா? அபி, இன்னும் 1 நிமிஷத்துக்குள்ள நீ தீபத்தை ஏத்தலனா சஞ்சீவ் செத்துருவாமா? ஏதாவது பண்ணு அபி. அபி, மணி கரெக்டா 6 ஆகும்போது விளக்கேத்திட்ட. என்ன ஸ்ரீஜா இது? விளக்கில்லனா அபி தீபம் ஏத்த முடியாதுன்னு சொன்ன. ஆனா அவ எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஒரு நொடியில விளக்க மாத்திட்டாளே. கடவுளே, ஏ சஞ்சீவ வேணும்னே பழி போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளி இருக்காங்க. ஏ சஞ்சீவ் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு சஞ்சீவ வெளியே கொண்டு வரதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ஏய் ஸ்ரீஜா, நில்லடி. ஸ்டோன்ஸ் எடுக்க போன தனுஷ சூப்பர் ஹீரோ கொல்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரி நம்ம எவ்வளவுதான் அபியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாலும் கடைசியில முடியலையேடி. எதையாவது பண்ணி அந்த விளக்கை ஏத்திடுறாளே. மா, அப்செட் ஆகாத.
அபிய விளக்கு ஏத்த விடாம தடுத்து அவளை கொல்றதுக்கு நமக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம பிளான் படி சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனது நமக்கு சக்சஸ் தான். இந்த டைம்ல அபி இப்போ சஞ்சீவ நினைச்சு அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு பரிதவிப்புல இருப்பா. இத நாம யூஸ் பண்ணி அபிய விளக்கேத்த விடாம தடுக்கணும். ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றது சரிதான். சரி வா, அந்த அபி என்ன செய்யறான்னு பாக்கலாம். ஆ, வாமா. என்னம்மா டிவில சஞ்சீவ பத்தி என்னென்னமோ தப்பா சொல்றாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறதெல்லாம் பார்த்தமா? யாருமா இப்படி பண்ணது? சந்தோஷ் கம்பெனில வேலை பாக்குற ஒருத்தி இப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. சஞ்சீவ் மேல பொய்யான கேஸ் கொடுத்து போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா. சந்தோஷ், அபி வரா. அபி, நான் இப்பதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அபி, சஞ்சீவ நேரா பாக்குறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். ஆனா நான் போறதுக்குள்ள போலீஸ் சஞ்சீவ ரிமாண்ட் பண்றதுக்காக ஜெயில கூட்டிட்டு போயிட்டாங்க. அழாத அபி, சஞ்சீவ எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். பாவம் சஞ்சீவ் வர்மா பண்ண சதியில ஜெயிலுக்கு போக இருந்தான். அதை தடுக்க நான் பெரிய யுத்தமே பண்ணேன். ஆனா இப்போ என் சஞ்சீவ நான் ஜெயிலுக்கு போக விட்டுட்டேன். நான் தோத்து போயிட்டேன் சந்தோஷ். இன்னைக்கு காலையில இருந்து என் மனசு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் சஞ்சீவ் கிட்ட சொன்னேன், நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டான்னு. நான் சொன்னதை கேட்காம சஞ்சீவ் தான் போயிட்டாரு. இப்ப பாருங்க, நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. சஞ்சீவ வேணும்னே மாட்டி விட்ட அந்த பொண்ணு யார் அபி? அவ என்னையும் சஞ்சீவையும் ஏமாத்தி கம்பெனிக்குள்ள புகுந்த விஷப்பாம்பு. அவ யார் சொல்லி இதெல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காளா? ஆனா யாரு பண்ணாலும் சந்தோஷ், அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியாது. எனக்கு பாப்பாவும் சஞ்சீவும் தான் உலகமே. அவங்க 2 பேர் மேலயும் கை வைக்கணும்னு நினைச்சா நான் பத்ரகாளி ஆயிடுவேன். அபி, நீ சாக போற விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க. பேசு. அத்தை, சஞ்சீவ காப்பாத்த போற இந்த யுத்தத்துல நான் எந்த எல்லைக்குமே போவேன். சந்தோஷ், எனக்கு ஒரு கன் லைசென்ஸ் வேணும். ஏற்பாடு செஞ்சு தர முடியுமா? கன் லைசன்ஸா? எதுக்கு அபி? நான் தான் சொன்னேனே, சஞ்சீவ காப்பாத்த நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு. இதுல என்ன சஞ்சீவ காப்பாத்த விடாம யார் யார் தடையா இருக்காங்களோ, அது யாரா இருந்தாலும் அவங்களையும் நான் கொல்லுவேன். அபி, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏன்னா நீ இது வரைக்கும் அமைதியா இருந்து யோசிச்சு செயல்பட்ட எல்லாத்துலயும் அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வந்திருக்க. இப்போ என்ன செய்யலான்னு யோசிமா. ஆமா அபி. யாருக்கு அபி ஃபோன் பண்ற?
லக்ஷ்மி அத்தைக்கு தான் ஃபோன் ஆ பண்றேன். சரி சரி பண்ணு பண்ணு. ஆ சொல்லு அபி. அபி என்னாச்சுமா? அத்தை, என் சஞ்சீவை காப்பாத்துறதுக்கு நீங்க இங்க வரணும் அத்தை. சஞ்சீவுக்கு என்ன?